வாங்க, வணக்கம். இன்னைக்கு நம்ம கோதுமைக்குழு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இரநூறு தயிர், 1/4 கிலோ கோதுமை மாவு, 2 அன்னக்கரண்டி சாப்பாடு, 1 ஸ்பூனு உப்பு. மம்பானி அடுப்பில் வச்சு 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிருவோம்ப்பா. கோதுமை மாவு எடுத்துப்பா, தேவையான தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிறணும். தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம கரைச்சி வச்சிருந்த கோதுமை மாவை தூக்கி ஊற்றிடுவோம். கொதிக்கிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும்ப்பா. அடி பிடிக்காம அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்து நல்லா கிண்டிக்கிறணும்ப்பா. ஒரு ஸ்பூன் கல் உப்பு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த சாப்பாடையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும். கூழ் இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. நல்லா பாருங்க, கட்டியாக கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிப்பாட்டிடுவோம். நைட்டு காய்ச்சி வச்சு காலையில் இந்த கூழை நம்ம சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். இப்போ காலையில் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி கூழ் எடுத்து கரைச்சிருவோம். கூழ் எடுத்து பாத்திரத்தில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும்ப்பா. இந்த அளவுக்கு கரைச்சிக்கிருவோம். கோதுமை கூழ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வெயில் நல்லா ஆரம்பிச்சிருச்சுப்பா. 10 நிமிஷத்தில் நம்ம அந்த கூழ் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் அந்த கோதுமை கூழை ரெடி பண்ணி சாப்பிட்டுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.